الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள் செய்தானோ, யாருக்கெல்லாம் நேர் வழி காட்டினானோ, அந்த நேர்வழி பெற்ற அருளுக்குரிய உம்மத்தின் தலைவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். மேலும் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்பட்டு தங்களது வாழ்க்கையை செம்மையாக்கி கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக நேர்வழி பெற்றவராவார்கள். மாதங்களிலே புனிதமான மாதமாகிய 4 மாதங்களில் மிகவும் ஏற்றமிகு மாதமான துல்ஹிஜ்ஜா எனப்படும் இந்த மாதம் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கும் அருளுக்குரிய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை நினைவுகூராமல், அவர்களது வாழ்க்கையிலே அவர்கள் பட்ட கஷ்டங்களை நினைவுகூராமல் எந்த ஒரு முஸ்லிமும் இந்த மாதத்தை கடந்துவிட முடியாது, கடந்து விடக்கூடாது. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபியிடமும் அவருடைய குடும்பத்தாரிடம் உள்ள தியாகங்களை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் அந்நாளிலே பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஹாஜிகளினுடைய கடமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றார். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே தனக்கு மிகவும் நெருக்கமான உற்ற நண்பனாக, மனிதர்களிலேயே மிகவும் சிறந்தவராக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டதாக அவருடைய வேதத்தின் மூலமாக நமக்கு பிரகடனப்படுத்துகின்றார். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் அதிகமாக சோதிக்கப்பட்ட ஒரு நபி ஆவார். நபிமார்களே அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அதை அல்லாஹ்வே கூறுகின்றான், இப்ராஹிம் ரப்பு பி கலிமாத்தின் ஃபஅத்தமன்னஹுன்ன قال إني جاعلك للناس إماما قال من ذريتي قال لا ينال عهد الظالمين. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இன்னும் இதையும் நீங்கள் நினைவுகூருங்கள், இப்ராஹிமை அவருடைய இறைவன் அதிகமான கட்டளைகளை கொண்டு சோதித்தான், அவர் எல்லாவற்றிலேயுமே வெற்றி பெற்றவரானார். எனவே அதற்கு பரிசாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அல்லாஹ் கூறினான், மனிதர்களிலேயே மிக சிறந்தவராக இருக்கக்கூடிய உங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு நான் இமாமாக தலைவராக ஆக்குகின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான்.
அல்லாஹ்விடத்திலே உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது வாரிசுகளுக்கும் இந்த பாக்கியத்தை தந்திரவாயாக என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், உம்முடைய வாரிசுகளில் வரக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு இது பொருந்தாது, மற்ற எல்லோருக்கும் இது பொருந்தும் என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவராக அல்லாஹ்விடத்திலே தனது இடத்தை உயர்த்தி வைத்திருந்தார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன். இன்னும் அவரிடம் அவருடைய இறைவன் என்னிடம் முற்றிலும் வழிபட்டவரா சரணடையும் என்று சொன்ன பொழுது அவர் அகிலங்களின் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவனாவே சரணடைந்தேன் என்று கூறினார். இப்ராஹிமினுடைய சிறப்புகளிலேயே என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஒன்று கட்டளையிட்டு விட்டால் உடனடியாக அதற்கு கட்டுப்பட்டு செயல்படுத்துவார். இன்னைக்கு நம்ம எந்த பண்பை நாம இழந்துட்டோமோ, இந்த சமுதாயம் எந்த பண்பை தொலைத்து விட்டதோ, இந்த சமுதாயம் எதில் முரண்பட்டு நிற்கிறதோ அதற்கு நேர் மாறான பண்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்தார்கள். அல்லாஹ் சொன்னா நான் கட்டுப்படுவேன், அவ்வளவுதான். இன்னைக்கு நாம மனநிலை எப்படி வச்சிருக்கிறோம்? நாம விருப்பப்பட்டதுல கட்டுப்படுவோம், கட்டுப்படுவது கூட இல்லை, அதை எடுத்துக்கிட்ட மாதிரி செய்வோம். நமக்கு ஏதாவது உலக காரியங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றோம். மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம இன்னும் படிக்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தில் இன்னும் சரியாக நுழையாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். அதுக்கு ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள ஈராக்கில் இருந்து சொன்னா நீங்க மக்காவுக்கு போங்க, எந்த வசதியும் எந்த வழிபோக்கும் இல்லாத நேரம் உடனடியாக தனது மனைவியை அழைத்துக் கொண்டு கைக்குழந்தையுடன் மக்காவை நோக்கி சென்றார்கள். மக்காவிலே ஆள் அரவும் இல்லாத, இப்பொழுது மனித சஞ்சாரமிக்க பூமியிலே 24 மணி நேரமும் உயிரோட்டமா இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் ஆலயம் அன்று எந்த மனித சஞ்சாரமும் இல்லாமல் இருந்த நேரம், சிறிய சிறிய மலைக்குன்றுகளும் இருபெரும் மலைக்குன்றுகளும் ஒரே ஒரு மரமும் மிகப்பெரிய ஒரு மேடும் மீதமுள்ள இடமெல்லாம் பள்ளத்தாக்குகளாக இருந்தது. இதுதான் அன்றைய சூழ்நிலை. அந்த ஒரு சிறிய மரம் நிழல் தரக்கூட போதுமானதா இல்லாமல் இருந்த அந்த இடத்திற்கு சென்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவியை நீங்கே இரு என்று கூறினார்கள். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கிறார் கை குழந்தையுடன். அவர் அருகிலே தன் கையில் கொண்டு வந்திருந்த இரண்டே விஷயம். ஒன்று, சிறிதளவு தண்ணீர் அந்த தோல் பையிலே, தோல் துருத்தியில் இருந்தது, அதை கீழே வைக்கிறார்கள். இன்னும் முன்பதற்கு சில பேரிச்சங்கனிகளை கையில் வைத்திருந்தார்கள், அதையும் மனைவி இடத்தில் ஒப்படைக்கிறார்கள். நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு வேறு எந்த விதமான விவரங்களும் தெரிவிக்காமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடக்கிறார்கள். இவங்க சுற்றி பார்க்கிறாங்க, எந்த ஆளும் சஞ்சாரம் இல்லாத இடமா இருக்கு. வேகமாக எழுந்து செல்கின்றார்கள் பின்னால் கை குழந்தையுடன். எங்களை தனியாக விட்டு விட்டு செல்கின்றீர்களே என்று கேட்கும் பொழுது திரும்பியும் பார்க்கவில்லை, பதிலும் கூறவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் நடக்கிறார்கள். மீண்டும் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் பின்தொடர்கிறார்கள். மீண்டும் கேட்கிறார்கள், அதற்கும் பதில் இல்லை. மூன்றாவதாகவும் கேட்கிறார்கள், அதற்கும் பதில் இல்லை. நாலாவதாக அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களை எங்க விட சொன்னானா? எங்களை கொண்டு வந்து இங்க விட சொன்னானா? அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டானான்னு கேட்கும் பொழுது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்கள் பணிக்க ஒரே ஒரு வார்த்தை, ஆம் என்ற வார்த்தையை தவிர ஒன்றுமே சொல்லல. அடுத்து அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களை இங்க விட சொன்னால் நீங்க போகலாம், எங்களை அல்லாஹ் பார்த்துக்குவோம். சும்மா ஒன்றும் அவங்கள அல்லாஹ் உயர்த்தி நமக்கெல்லாம் முன்மாதிரி ஆக்கல. அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் விட சொன்னா நீங்க போங்க, எங்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அறிவுக்கு பொருந்தாது. நம்ம இன்னைக்கு நிறைய சமுதாயத்தில் நிறைய அறிவாளிகள் இருக்காங்க. சில ஹதீஸ்களை தூக்கி வைத்துக் கொண்டு அறிவுக்கு பொருந்தல, சில வசனங்கள்ல நீக்கினா நல்லா இருக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் சில புற்றுநோய்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அங்க சொல்லாங்க, அங்கேயும் அறிவுக்கு பொருந்தல, ஆளே இல்லை, குடி தண்ணீரை இருப்பதை தவிர ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு கூட வராத அளவுக்கு தான் தண்ணீர். அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் விட சொன்னா நீங்க போங்க, எங்களை அல்லாஹ் பார்த்துக்கொள்வாங்க. இதுக்கு பேரு தாங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தது. நமக்கு அறிவுக்கு பொருந்தவில்லை என்றாலும் அல்லாஹ்வை அங்க சம்மந்தப்படுத்தி விட்டால் அல்லாஹ்வே போதுமானவன் என்ற அந்த குடும்பமே எடுத்துக்கொண்டது. நீங்க நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு? நீங்க நம்மளுடைய மனநிலை பாருங்க. ஈராக்கில் இருந்து புறப்பட்டு மக்காவுக்கு அல்லாஹ்வுடைய
கட்டளை ஏற்று வந்தார்கள். இன்னைக்கு நமக்கு வீட்டிலிருந்து பெறப்பட்டு இங்க அருகில் இருக்கும் பள்ளிக்கு வர முடியல, தொழுகைக்கு இங்க இருக்க பள்ளிக்கு வர முடியல. நான் தொழுகையாளி இல்லாதவரை பற்றி பேசல, இப்போ தொழுகையாளிகளை மட்டும் பேசுகிறேன். 5 வேளை தொழக்கூடியவர்களை மட்டும் பேசுகின்றேன். நம்ம வீட்டிலிருந்து சில எட்டுகளை எடுத்து வைத்தால் பள்ளி, இந்த பள்ளிக்கு ஜமாத்தில் நின்று தொழக்கூடிய அளவுக்கு நாம் இன்னும் முன் வரவில்லை. ஆனா நம்ம விவரத்துல குறைஞ்சாலா, அறிவுல குறைஞ்சாலா, அதெல்லாம் இல்லை. உலக விஷயங்கள்ல நாம தான் மிகப்பெரிய புத்திசாலிகள். எதை எவ்வாறு வேண்டுமானாலும் செய்யலாம், ஹலால் ஹராம் கூட பேண தேவையில்லை, நமக்கு வெற்றி தான் முக்கியம் என்ற அளவுக்கு செயல்படக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். ஆனால் பள்ளி நிலைமை துல்கச்சினுடைய முதல் 10 நாள்ல இருந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். மிகவும் இக்காமத்து சொல்லும் பொழுது மனது அவ்வளவு வேதனையா இருக்கிறது. ஒரு கையின் விரல்கள் 5, அதற்குள்ளதான் எண்ணிக்கை இருக்கு. இக்காமத்து சொல்லும் போது இக்காமத்து சொல்லும் பொழுது 3, 4, அதிகபட்சமாக 5 முதல் ரக்காத்து முடியக்கூடிய தருவாயில போனா போதும் அல்லாஹ் உதவி செய்வதற்காக சிலவர் புறப்பட்டு ஜமாத்தில் நிற்கிறாங்க. இதுதான் நம்முடைய நிலைமை. இப்ப நாம எப்படி இப்ராஹிம் நபிக்கு சொந்தம் கொண்டாட முடியும்? இப்ராஹிம் நபியை பின்பற்றியவர்களால் நாம எப்படி சொல்லிக் கொள்ள முடியும்? யூதர்களும் கூறினார்கள் இப்ராஹிம் நபியை பின்பற்றுவதாக, கிறிஸ்தவர்களும் கூறுகின்றார்கள் இப்ராஹிம் நபியை பின்பற்றுவதாக, நாமும் கூறுகின்றோம். ஆனால் அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டான், இப்ராஹிம் முஸ்லிக்கல்ல, முஸ்லிமாக இருந்தால், எனவே முஸ்லிம்களுக்குத்தான் இப்ராஹிம் நபி சொந்தம், அவரை பின்பற்றுவோருக்குத்தான் அந்த அருகதை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி விட்டான். நாம் அந்த தகுதியை அடைவதற்கு என்ன முயற்சி செய்திருக்கின்றோம்? நீங்க நம்ம பொருளாதாரத்துக்கு வேண்டி எவ்வளவு தூரமெல்லாம் பயணம் செய்யறோம். இப்ராஹிம் நபியினுடைய அந்த பயணம் எதுக்காக இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக. இந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்கு, என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபியை விட்டுட்டு அல்லாஹ் தான் விட சொன்னாங்க, ஆமா என்று சொல்லிட்டு சொன்னவங்க அவங்க திரும்பி போயிட்டாங்க. மனைவி கை குழந்தையோட திரும்பி போய் எந்த இடத்துல அமர சொன்னார்களோ அங்க அமர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில, ஒரு குழந்தையினுடைய தகப்பன் என்ற அடிப்படையில, ஒரு நல்ல ஒரு ஈமான மனைவியின் கணவன் என்ற அடிப்படையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதனை இல்லாமல் கல்லெஞ்சுக்காரர்கள் இல்லை. அல்லாஹ் அவர்கள் இலகிய மனமுடையவர் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவங்க எப்படி மனைவியை குழந்தை எப்படி சந்தோஷமா வர முடியும்? மாறாங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு சின்ன பாறை, ஒரு சின்ன ஒரு மலை குன்று பின்னால ஒளிஞ்சு நின்று அப்ப திரும்பி பார்க்கிறாங்க மனைவி குழந்தையும். அது வரைக்கும் திரும்பாத மனிதன், அது வரைக்கும் திரும்பாதவர் அப்பொழுது திரும்பி பார்க்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளமெல்லாம் நடுங்குகிறது. அங்கே அந்த மறைவில் நின்று கொண்டுதான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள், உன்னுடைய கட்டளை ஏற்று எனது மனைவியும் மகனையும் விட்டுவிட்டேன், இந்த இடத்தை நீ மனித சஞ்சாரம் மிக்க இடமாக மாற்று, மக்கள் எல்லாம் கூடும் இடமாக மாற்று, உன்னுடைய பரக்கத்துக்குரிய இடமாக மாற்று, உன்னுடைய பாதுகாப்புக்குரிய இடமாக மாற்று. ஏன் தெரியுமா? விடும்போது அங்க என்ன இல்ல, எந்த பரக்கத்தும் தெரியல, எந்த வசதியும் இல்ல, மக்கள் இல்ல, அது எதுவுமே இல்லை. எதெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அங்கேயே பிரார்த்தித்து விட்டு, நான் விட்டுட்டு போறது பட்டினம் இல்ல, இது ஒரு பாலைவனம், ஆனால் இதை நீ மிக சிறந்த பட்டினமாக மாற்று, மிகப்பெரிய சிட்டியா மாற்றுங்க அல்லாஹ்விடத்துல. எப்பேற்பட்ட ஒரு உருக்கமான துவா பாருங்க. நான் உன்னுடைய கட்டளை கணக்குதான் விட்டு இருக்கிறேன், நீயே போதுமானவன், நீ இத்தனையும் இந்த பூமியில கொண்டு வா என்று சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் சர்வசக்தன், அவனுக்கு இது ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப மிகவும் எளிதாக கொஞ்ச நாட்களே அந்த இடத்த மக்களை கூட செய்தான். நீர் காலி ஆகிறது, குழந்தை அழுகிறது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறாங்க. அவங்களுக்கு குழந்தைக்கு எங்க இருந்து தண்ணி கொண்டு வர என்று தெரியவில்லை. அவர் அமர்ந்திருக்க பக்கத்துல ஒரு பெரிய மலைக்குன்று, அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய சஃபா. அந்த மலைக்குன்றின் உயரத்தில் ஏறி நின்று கண்ணு கட்டி தூரம் வரை எங்காவது தண்ணீர் தெரிகிறதா என்று அங்கே தேடுகிறார்கள். அதற்கு நேர் எதிரே உள்ள மர்வா மலைக்குன்றினுடைய அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்துல வெப்ப சலனத்தினால் காணல் நீர் தெரிகிறது. அதை நீர் என்று எண்ணி வேகமாக இறங்கி சஃபாவில் இருந்து இறங்கி எங்க போறாங்க? மர்வாக்கு போறாங்க. பக்கத்துல போனா பள்ளத்தாக்காகத்தான் தண்ணி இல்லை. மீண்டும் அந்த மலைக்குண்டில ஏறி அங்கிருந்து பாக்குறாங்க. மர்வாவின் பக்கம் அதுபோல
மர்வாவிலிருந்து பார்க்கிறார், சஃபாவின் பக்கம் தெரிகிறது. இப்படியாக அங்கும் இங்குமாக 7 முறை வந்த நேரத்துல அவர்களுக்கு இனிமேல் தண்ணி இல்லாமல் ஜீவிக்க இயலாது என்ற சூழ்நிலை வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்கி அங்க கால்களால் தட்டினார்கள் என்ற ஒரு ரிவாயத்தும், தன்னுடைய இறக்கையால் தட்டினார்கள் என்ற ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது. அங்க தட்டுன உடனே அந்த இடத்துல எந்த இடம், ஒரு மரம் இருந்தது, அது பக்கத்துல தட்டுதாங்க. தட்டுன நீர் வருது. அந்த நீர் வந்த உடனே வேகமாக வருகிறது. அள்ளி தானும் பருகி குழந்தைக்கு கொடுக்குறாங்க. இப்ப நல்ல விலை கிடையாது. பொதுவா நம்மள தண்ணி எதுக்கு குடிப்போம்? தாகத்துக்கு குடிப்போம். ஆனா ஜம்சமு பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்சமுக்கு சிறப்பான 3 குணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? எல்லா நீரும் தாகத்தை அடக்கும், ஆனால் ஜம்சம் தாகத்தையும் பசியையும் அடக்கும். ஏனென்றால் இந்த 2க்காக சேர்த்துதான் ஜம்சம் இந்த பூமியில் அல்லாஹ் பீரிட்டு வர செய்தான் என்று அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால அந்த நீருக்குள்ள மகத்துவத்துல முதல் முக்கியத்துவமான மகத்துவம் இதுதான். உடனே நீரை அருந்துகிறார்கள். வேகமாக தண்ணீர் வருகிறது, பெருகுகிறது. உடனே அங்கிருக்கும் மணலை கூட்டி அணையிட்டு அதை ஒரு தெப்பம் போல செய்ததாக மாற்றுகிறார்கள். அது போக போக அந்த நீர் நிற்காமல் வந்து கொண்டே இருக்கிறது. சம்சம் அந்த ஊற்று வந்த நாள்ல இருந்து இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் ஊற்று நிற்காது, பெருகக்கூடிய தன்மையுடையது. அது வந்துகிட்டே இருக்கு. வந்து முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. நீர்நிலைக்கு மேல என்ன செய்யணும், சில நீர்நிலையில ஒரு சில உயிரினங்களை உண்டாக்குவாங்களா. அந்த நீர்நிலைக்கு மேல சில பறவைகள் வட்டம் அடித்துக் கொண்டு நிற்கிறது. அதற்கு தூரமா இருக்க ஒரு பாதையில ஒரு வியாபார கூட்டம் போகுது. அவங்க சொல்றாங்க, மேல வானத்துல பறவைகள் வட்டமடிக்கு, இந்த பறவைகள் வட்டமடித்தால் அதற்கு கீழே நீர்நிலை இருக்கிறது என்று அதில் அனுபவம் உள்ளவர் சொல்ல, அங்கிருந்து ஒரு கூட்டத்தை அனுப்பி நீர் இருந்தால் எடுத்து வாருங்கள் என்று சொல்கிறார். வியாபார கூட்டத்தின் வழியில நடக்கு. உடனே அவங்க வராங்க, வந்து பார்த்துட்டு ஆச்சரியம். இதற்கு முன்னால பலமுறை அந்த வழியா போறாங்க வராங்க, நீர் இல்ல. திடீரென்று ஒரு நீரிட்டு வருகிறது. அந்த நீர்நிலையை நெருங்கும் பொழுது அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தை வச்சுக்கிட்டு ரொம்ப திருப்தியா சந்தோஷமா வந்திருக்காங்க. இப்ப அவங்க கேட்கிறா, இது நீங்க ரெடி பண்ண உங்களுக்கு சொந்தமானதா என்று கேட்கிறேன். ஆம், எனக்கு சொந்தமானதானா, எங்களுக்காக வரவழைக்கப்பட்டது, எங்களுக்காக உள்ளது என்றார்கள். அப்ப நாங்க இதை கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா என்று அனுமதி கேட்கிறார். அந்த வியாபார கூட்டம் அனுமதியுடன் தண்ணி எடுத்துக்கொண்டு செல்கிறது. நீர் அருந்துகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த நீருடைய தன்மை வித்தியாசமாக இருக்கிறது, நீர் கெட்டு போகாமல் இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அந்த வியாபார கூட்டத்தின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் எல்லாம் செய்தி சென்றடைகிறது. மக்காவினுடைய அந்த பள்ளத்தாக்கு எதுவுமே முளைக்க இயலாத, எந்த பயிரும் செய்ய இயலாத ஒரு இருளடைந்த ஒரு பள்ளத்தாக்கில அழகான ஒரு நீரூற்று வந்திருக்கிறது. நிச்சயமாக இது அற்புதம் தான் என்ற செய்தி மக்களிடத்துல பரவ, மக்கள் எல்லாம் அந்த நீரை நோக்கி வர ஆரம்பிச்சு. எப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்னா, வியாபாரத்துக்கு போகும்போதும் அங்க எல்லாரும் வந்துட்டு தான் போகணும், வரும்போது அங்க வந்துட்டு தான் போகணும். தண்ணி இருக்குங்க. நீங்க நினைக்கும் மாதிரி இங்க கார்பரேஷன் 2 நாளைக்கு தண்ணி வந்தாலும் திட்டுவோம், தொடர்ந்து அடைக்காம விட்டா 2 நாளைக்கு தண்ணி வரலாம் திட்டுவான். இந்த கூட்டம் இல்ல, அந்த கூட்டம் அது நீரை தேடி போய் எடுக்கக்கூடிய கூட்டம். உடனே என்ன பண்ணாங்க, வியாபாரிகள்ல சிந்திக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் இந்த நீர்நிலையில ஆட்களை வரக்கும் போதுக்கு ஒருத்த ஆரம்பிச்சிருச்சு. எப்பொழுது அந்த ஆட்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. உடனடியாக அங்க மக்கள் குடியேற ஆரம்பிச்சாங்க. மக்கள் குடியேறன சும்மா குடியேறல, வியாபார ஒரு சிறிய சந்தையை உண்டாக்குனாங்க. அந்த உணவுப் பொருட்களை வைத்துக் கொண்டு ஒரு சந்தையை உண்டு பண்றாங்க. உடனே எப்படி மாறிடுச்சுன்னா, அங்க போனா உணவும் கிடைக்கும், நீரும் கிடைக்கும் என்ற சூழ்நிலை வந்து மக்களிடத்துல அதிகமான முறையில செய்தி சேர்ந்த உடனே மக்கமா நகரத்திலே மக்கள் குடியேற ஆரம்பித்து விட்டாரு. அதனால அதிசயத்தை பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பக்கம் துவா கட்டு போறாங்க, அந்த பக்கம் எல்லாமே நடக்கு. இது அறிவுக்கு பொருந்துச்சா? பாலைவனத்தில் தண்ணி வரும் அவங்களுக்கு தெரியுமா? நமக்கு அறிவுக்கு, நம்ம அறிவுக்கு பொருந்துமா? பொருந்தாது. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய அறிவும் அல்லாஹ்வுடைய நுணுக்கமும் அவனுடைய ஹிக்மத்துக்கு முன்னால் நாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம படைக்கப்பட்டவர்கள், மரணிப்பதற்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறோம், மரணத்தை விடுவோம். அப்பேற்பட்ட ஒரு மனிதராக நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அப்பாற்பட்டவன், அவன் படைப்பாளன், அழகிய படைப்பாளன். எனவே என்ன செஞ்சது, மக்கள் எல்லாம் கூடி செஞ்சார்கள். வந்து அந்த இடம் மிகப்பெரிய இடமாக வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன் மகனை அறுத்து பலியிடுவதா கனவு கொண்டா சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்துருது. அது நடக்கிற இடம் எல்லாம் இப்ப இருக்கிற மினாவுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போறாங்க.
அவனை கூட்டிட்டு போன உடனே இப்ப நீ கனவுன்றதெல்லாம் நிறைவேற்ற வேண்டாம், அதெல்லாம் சும்மா ஒண்ணு பிரச்சனை இல்லை, அது பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சைத்தான் இறங்கி வெளியெடுக்கிறான். ஏன் அதை கனவை நிறைவேற்படுத்துறாங்கன்னு சொன்னா, நபிமார்களுக்கு கனவு அல்லாவின் மூலமா தான் வரக்கூடிய வேற எந்த வழியிலே வராது. ஆகையால் அது அல்லாவின் கட்டளை தான். அது வரக்கூடிய வகையில ஒரு வகையாகத்தான் கனவும் எடுத்துக்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில அல்லாஹ்கிட்ட கட்டளை என்றுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கு வயது நடமாடு வயது என்றுதான் அல்லாஹ் சொல்லுதான், பெரிய வயசுலாம் இல்ல. நம்ம கொஞ்சம் கணக்கு பார்த்தோம் 7-8 வயசு தான் இருக்கும். அவங்க சொல்றாங்க, என் அருமையான உன்னை அறுத்து பறிவிட போல கனவு உண்டேன்னு சொன்ன உடனே அவரை கனவு தானே இன்ஷா போகும்னு சொல்லல. அப்படியா கனவு உண்டா நீங்க நிறைவேற்றுக்க இன்ஷால்லா நான் பொறுமையா இருப்பேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு அல்லாஹ் சொன்ன உடனே விட்டாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொன்ன உடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தங்குனாங்க. அறுத்து பலிவிடுவதா கனவு கொண்டேன் என்று சொன்ன உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு உடன்பட்டார்கள். இவ்வளவும் நடந்து மினாவினுடைய பகுதியிலே செல்லும் பொழுது ஷைத்தான் வழிகெடுக்குகிறான். அப்பொழுது கல்லை எடுத்து எரிந்து அவனை விரட்டி விடுகிறார்கள். அந்த சம்பவம் 3 இடத்துல நடக்கு. அந்த 3 இடத்தில் தான் இன்னைக்கு ஹாஜிகள் கல்லறிகிறார்கள். அந்த நினைவுறுவதமாக சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் ஓடினார்களே, அந்த ஓட்டத்தை ஓடுவதற்காகத்தான் ஆண்களுக்கு மட்டும் அல்லாஹ் தூதர் அனுமதித்து தொங்கோட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் 7 முறை அங்குங்குமாக வந்துவிட்டு அதை ஒரு கடமையாக மாற்றினார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் விருப்பத்துக்குரியவர்களாக ஆக்கினார்கள். அந்த குடும்பத்தையே ஆக்கினாங்க. இன்றைக்கும் உலகம் இருக்கு வரையிலும் கடைசியாக ஒரே ஒரு முஸ்லிம் இருந்தாலும் அந்த இடம் உயிரோட இருக்கும். முஸ்லிம்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகுதான் அந்த இடம் எந்த விதமான தவாப்பு செய்வதற்கு இல்லாமல் சூழ்நிலை ஏற்படும். அது இறுதி நாள் வருவதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால் தான் அதெல்லாம் நடந்தே முடியும். ஆகையால் அன்புக்குரியவர்களே, அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு குடும்பத்தை, அந்த குடும்ப தலைவராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுறுகின்றான். நாம் நிச்சயமாக அதை நினைவுகூர்ந்து நாமும் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக சில தியாகங்களை செய்ய நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மறுமை நாளிலே நாம் குற்றவாளி கூண்டிலே ஏற்றப்படுவோம், விசாரிக்கப்படும் என்பதிலே கிஞ்சிற்றும் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பதை நான் எனக்கும் உங்களுக்கு பதிவு செய்தவனாக முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட மார்க்கத்தில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் முஷ்ரிக்குகளாக இல்லை, காபிர்களாக இல்லை, நல்ல ஒரு முஸ்லிமாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் நாம் தரம் குறைந்து கொண்டே இருக்கின்றோம். நமது தரத்தை உயர்த்த வேண்டும். இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இருப்போம் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டோம், இஸ்லாத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இஸ்லாத்துல இருக்கிறோம், வந்ததே போதுமா என்றால் போராது. ஏனென்றால் மறுமை நாள் விசாரணையில நாம் நம்ம சூனம் செல்வதற்கான தேவையான அமல்களை செய்து நன்மையாக வைத்திருக்கின்றோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. நாளை மறுமை நாளில இப்ப இருக்கும் சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு நன்மை இந்த பக்கம் செஞ்சா அந்த பக்கமே 2 தீமை செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். அப்போ கல்வி அறிவுடன் நாம் இருந்தோம் என்று சொன்னால், மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அமல்கள் செய்தோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய நன்மையையும் பாதுகாத்துக் கொள்ள இயலும், தீமையை செய்து நன்மையை அழிக்காமலும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த 2 முயற்சியும் நாம் செய்யவில்லை என்றால் மறுமை நாளில முஸ்லிமாக இருந்தும் நஷ்டப்பட்டவர்களாக மாறிவிடும். முஸ்லிம் தான், ஆனால் நேரடியாக சொர்க்கத்தில் போவதற்கான வாய்ப்பை இழந்து விடும். அப்படி ஒரு அபாயகரமான நிலை இருக்கிறது. ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்களிலேயே மிக சிறந்த நாட்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். இதில் எல்லா நல்லவர்களுக்கும் அல்லாஹ்விடத்துல அளவுக்கு அதிகமாக கணக்கின்றி கூலி கொடுக்கப்படுகிறது. இந்த மாதத்தின இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? வேற எந்த மாதத்திலையும் நாம ஹஜ்ஜு பண்ண முடியாது. இந்த மாதத்துல அந்த துல்ஹஜ் 10ல தான் ஹஜ்ஜு நிறைவேற்ற முடியும். 8ல இஹ்ராம் கட்டி 8ஆம் நேரத்து அப்படி இஹ்ராமோட மினாவுக்கு போய் 9 காலையில மினாவில ஃபஜர் தொழுது விட்டு அங்கிருந்து அரஃபாவுக்கு நடந்து சென்று அங்கே போய் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே லொஹரும் அசரும் நாம் கசராக தொழுது விட்டு ஜம்மாக தொழுது விட்டு திரும்பி மீண்டும் முஸ்தலிஃபாவில வந்து மகரிபு மிசாவை தொழுது விட்டு அங்கேயே இரவு தங்கி பகல் எழுந்து அதிகாலை எழுந்து ஃபஜர் தொழுது விட்டு மீண்டும் நாம் வந்து
ஊலுகியா கொடுப்பது, தவாப்பு செய்வது போன்ற காரியங்களை நிறைவேற்றி இறுதியாக ஆண்கள் முடியை மலித்துக் கொள்வதும் பெண்கள் குறிப்பிட்ட அளவு தரித்துக் கொள்வதும் அந்த கடமைகளால் நிறைவேறிவிட்டுதான் இஹ்ராமை விட்டு வெளியேற முடியும். அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய நாள். இந்த நாளினுடைய சிறப்பை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை அதிகமாக புகழுதல், அதிகமாக மகிமைப்படுத்துதல், அல்லாஹ்வை அதிகமாக நாம் பெருமைப்படுத்துதல், இதுதான் இந்த நாட்களுடைய மிக சிறந்தது. அந்த வாசகங்கள் எல்லாம் பாருங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நியமத லகவல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இந்த வார்த்தையில இருந்து வந்ததுதான் லப்ப. இன்னைக்கு நம்ம ஒரு லப்புன்னு ஒரு சாதி வச்சிருக்கிறோமே, அதுக்குத்தான் நம்ம லாயக்கு. வாங்க சொல்றவங்கள லப்பன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு மடையர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கு. லப்பைக் என்றால் சரணடைஞ்சிட்டேன், வந்துட்டேன். இன்னும் சொல்ல போனா நம்மள பெரிய பட்டதாரியா, எஸ் சார் வந்துட்டேன் சார் சொல்றோம் இல்லையா, அதான் லப்பைக். வந்துட்டேன், யாரப்ப நீ அழைத்தாய், வந்து விட்டேன், என் ஊரை விட்டு வந்து விட்டேன், என் சொந்த பதங்களை விட்டு வந்து விட்டேன், என் குடும்பத்தாரை விட்டு வந்து விட்டேன், நான் சம்பாதித்து வைத்ததெல்லாம் ஊரில் இருக்கிற அதையெல்லாம் விட்டு வந்து விட்டேன். எல்லாவற்றையும் விட உன்னுடைய அழைப்பு முக்கியம், உன்னை சந்திப்பது முக்கியம், உன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியா வருவது முக்கியம். எனவே நீ விருந்தாளியா கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த ஹாஜிகளில் உள்ள ஒருவனாக நானும் வந்து விட்டேன். ரப்பே, உன்னுடைய நியமத்துக்கு எந்த விதமான இணையும் இல்லை, உன்னுடைய அருளுக்கு எதுவும் இல்லை, உன்னுடைய ஆட்சிக்கு இணை இல்லை. எனவே அப்பேற்பட்ட அகில உலகுக்கு ரப்பாகிய அல்லாஹ் உன்னையே அழைத்தாய், நான் வந்து விட்டேன் என்று தன்னை சிரித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே நான் ஒரு அடிமை என்று ஒத்துக்கொண்டு வரலாம். அதான் அந்த சூழ்நிலை. நீங்க பெரிய பெரிய போகும்போதுல இப்ப எப்படின்னா, ஹாஜிகளுக்கு என்ன செய்யுதுன்னா, சாதாரண ரூம் இருக்கு, லக்ஸரி ரூம் இருக்கு, டீலக்ஸ் ரூம் இருக்கு, கிளாசிக்கல் ரூம் இருக்கு, கமர்ஷியல் ரூம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு. இது எந்த வசதி எங்க கிடையாது. மினாவில இருந்து அங்க போறதுக்கு அங்க கிடையாது. அங்க அரபால எல்லாம் ஒண்ணும் கிடையாது, வெட்ட வழியில தான் இருக்கணும். சஜா பண்ணும்போது ஒருத்தர் தலை, ஒருத்தர் கால் ஒருத்தர் தலையில போடும், அவ்வளவு கூட்டமாக இருக்கும். அத்தனை லட்சம் பேரும் குறிப்பிட்ட மைதானத்துக்குள்ள வராங்க, குறிப்பிட்ட நேரத்துல வராங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குள் குறிப்பிட்ட ஒரு எல்கைக்குள் வந்து அங்கே அல்லாஹ் அவங்களுடைய அடியான் என்ற ஒன்றை தவிர வேற ஒன்று மட்டுமில்லை. நீங்க ஹாஜிகள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரபா மையத்து போனோம்னு நம்மளோட மனநிலையே மாறிவிடும். நீங்க அங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் என்பதை மறந்துடுவோம், நான் யார் என்பதை மறந்துடுவோம், அகம் போயிடும், நம்ம எல்லாம் போயிடும். அங்க இருக்கு நம்ம வீட்டுல பெரிய தலைவரு, ஊர்ல பெரிய விஐபி, நமக்கு தனி சேரு, தனி காரு, எல்லாமே ஊர்ல இருக்கும். அங்க போனா இரண்டு உடை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அங்க அல்லாஹ்வை பிரார்த்தித்தவராக, அல்லாஹ்வை உதவி தேடியவராக, அல்லாஹ்வை புகழ்ந்தவராக, தலையில என்ன இருக்காது, பரட்டையா இருக்கும், அந்த உடையில எல்லாம் மண்ணா இருக்கும், எதுவுமே இல்லாத ஒரு மனிதன். அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உச்சகட்டமான ஒரு விஷயம் இருக்க, அது அங்க போனாதான் இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு நீங்க போன நியத்து வைங்க. உங்களுக்கு சாத்தியம் இருக்குல்ல என்ற உங்க அறிவை போட்டு பயன்படுத்தாதீங்க. இங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவை நம்ம கொண்டு வரணும். நீ சொன்ன அப்ப நான் விட்டுட்டேன். அப்ப அல்லாஹ் ஒருத்தர் சொல்றா, ஹஜ்ஜுக்கு போன நியத்து வைங்க. யார் ஒரு ஹஜ்ஜுக்கு போன்ற நியத்தை எல்லாம் மரணிக்கின்றாரா, அவர் நம்மளோட உம்மத்துல இருக்கிறதுக்கு என்ன தகுதியற்றவர். நாம ஏன் வைக்க மாட்டோம்? இப்ப இருக்கும் சூழ்நிலை நம்மளே வாடகை வீட்டுல இருக்கோம், வாடகை கொடுக்கவே கஷ்டமா இருக்கு. இது ஒரு கூட்டம். சொந்த வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டுல எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மட்டும் குமரை கட்டி நம்ம சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கிறோம். காபிரோடைய நமூனா அந்த ஸ்டைல பின்பற்றி வரவசனை எல்லாம் கொடுத்து கல்யாணம் படிப்பதற்காக பொம்பளை பிள்ளை எல்லாம் ரஹமத்துக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம், பாரம் என்று எண்ணி அதற்காக பொருளா அதை சேர்த்து வேகமா பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து தொழுகையில நாம கெட்டி கொடுத்து வழக்குகளை சந்தித்து நிம்மதி இல்லாம வாழ்க்கையில சீரழித்துக் கொண்டிருக்க காலத்துல நாம என்ன செய்யறோம், அதை சொல்லி ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேரு எல்லாம் சரிதான், இப்ப ரொம்ப டைட் ஒர்க், ஏன்னா இவர் செத்து போனா இவர் மியூசியத்துல கொண்டு போய் அடக்க மாட்டாங்க, வச்சுக்கிட்டு கையில மைய தடவை அப்படி உருட்டி எடுப்பாங்க இந்த ஜனாசாவை. நான் பிஸி, எனக்கு முடியல. இன்னும் ஒரு ஆள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு ஹஜ்ஜில போய். கூட இருந்த அந்த ஹாஜி என்று சொன்னாரு, என்ன கொடுமையை சொல்ல, என்னென்ன இன்னாரு நீங்க என்ன ஹஜ்ஜுக்கு வந்திருக்க, ஆச்சரியமா இருக்கட்டுக்கு, நான் எங்க வந்த வீட்டுல பாடாப்படுத்துதா, அவ கூட வர வேண்டியதா ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். இது ஏன் இந்த இடத்துல பதிவு செய்யறோம்னா, நம்ம சமூகத்தினுடைய அவல நிலையினுடைய ஒவ்வொரு காட்சிகள். அப்ப நாம எப்படி இப்ராஹிம் நபிக்கு சொந்தம் கொண்டாட முடியும்? உண்ணுவதற்கும் உறங்குவதற்கு இடம் இல்லாமல்,
எதுவுமே இல்லாமல் ஒரு பெண்ணையும் ஒரு கை குழந்தை விட்டுட்டு வந்தார்களே, அந்த நபியை சொந்தம் கூட நமக்கு அருகதை இருக்கிறதா? இப்ராஹிம் நபி சொந்தம் கொண்டாடுவதற்கு நாம் தகுதி வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் இஸ்லாத்திற்கு நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் தூரத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த மார்க்கம் உமது தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் சிலாயித்து கூறுகிறார். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லவா? ஆனால் அல்லாஹ் சொல்றான், இல்ல இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் இது. ஏன் தெரியுமா? அவர் நாம் இட்ட கட்டளை எல்லாம் நிறைவேற்றி கியாம நாள் வரையிலும் உயிரோட்டமா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முன்மாதிரி உண்டு பண்ணி சென்று விட்டார் என்று அல்லாஹ் அவர்களை உயரத்தில் கொண்டு வைத்து பேசக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டுதான் இது போல மக்கள் எல்லாம் இருக்கிறோம். எனவே இந்த நேரத்தோட முடிவுக்குவாங்க, எந்த சூழ்நிலையிலும் இருங்க, எந்த சூழ்நிலையாலும் இருங்க, ஹஜ்ஜுக்கு போகணும், ரப்பே உன்னுடைய வீட்டை தரிசிக்காம நாம் மௌத்தாயிடக்கூடாது என்று ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையில் அல்லாஹ்விடத்துல ஒரு பிரார்த்தனை வைங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான், உறுதியை பொறுத்துதான். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இந்த ஹஜ்ஜில் போன மாசம் 17 18ஆம் தேதி நினைக்கிறேன், மிக நீண்ட நாட்களா வாலிப இருந்தே ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொண்டு ஒரு மிகவும் பரம ஏழை ஒருவர் ஒவ்வொரு வருடமும் இந்த வருஷம் போகணும், இந்த வருஷம் போகணும், யாரு கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் போகணும்னு சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா அவருக்கு போவதற்கு எந்த விதமான சாத்தியம் இருக்கு. 400 மேனி பொழுது வருடமாக செலவுகள் கூடிக்கொண்டே போகுது, ஹஜ்ஜினுடைய செலவுகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இறுதியாக சிறுக சிறுக சேமித்து அவர் வயதை 100 அடைந்து 101க்கு வந்து விட்டார். 100 தாண்டிட்டாரு, ஹஜ்ஜுக்கு போக ரெடி ஆயிட்டார். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டார். போய் இவர் என்ன செய்யறாரு, உம்ரா முடிக்கக்கூடிய நிலைமையில இஹ்ராமோட கௌபத்துல்லாவுல தொழுகிறாரு. சஜ்ஜா பண்ணவர் எந்திரிக்கவே இல்லை. இது இந்த வருடம் நடந்த சம்பவம். அல்லாஹ் அந்த இஹ்ராம் உடையிலேயே அவரை அழைத்துக் கொண்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் கொடுத்து சொன்ன செய்தி, யார் ஒருவர் இஹ்ராமிலேயே மறைத்து விடுகிறாரோ அல்லாஹ் அவரை நாளை மர்ம நாளிலே கபரில் இருந்து எழுப்பும் பொழுது அவர் அந்த இஹ்ராம் உடையிலே எழுப்பப்படுவார். அந்த இக்ராம் உடையிலேயே அவர் வருவார், மகசரை நோக்கி வருவார். அவர் வரும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் வேறு விதமா புலம்பிக் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை அவர் கூறுவார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா கூறியவராக வருவார். சுப்ஹானல்லாஹ். எந்த இடத்துக்கு அடைஞ்சிட்டார் பாருங்க, அவர் எந்த இடத்துல எல்லாம் வசதிட்டா பாருங்க. அவர் தல்பியா சொல்லிட்டு மறுமையில மகசர் நோக்கி போகக்கூடிய இடத்திற்கு அல்லாஹ் அவரை உயர்த்தி விட்டார் என்றால் அவருடைய நம்பிக்கை, அல்லாஹ் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அவர் போக வேண்டும் என்ற ஆசை நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றம் மிக்கதாகவும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக ஆகிவிட்டது. ஆகையால் இன்ஷா அல்லாஹ் நாமும் மார்க்கத்தை சரியான முறையில புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது சரியான முறையில தவக்குத் வைத்து ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்கள் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று நாம் உண்மையிலேயே அல்லாஹ் முன்னிலையிலே தனியாக அமர்ந்து கண்ணீர் சிந்தி மனமுருகி பிரார்த்தித்து கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனைகளை செவியேற்கக்கூடியவனாகும். இன்னல்லாஹ் சமீ துஆ, எல்லா நபிமார்கள் சொன்னது நிச்சயமாக அல்லாஹ் செவியேற் போனார்கள், எதை பிரார்த்தனை என்று கூறினார்கள். எனவே அப்பேற்பட்ட அல்லாஹ்விடத்திலே நாம் மனமுருகி பிரார்த்திப்போம். நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை தந்துள்ளார் என்று கூறி இந்த ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.